தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக கருதப்பட்ட சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸின் நுழைவு வாயில் பற்றிய சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் அப்பகுதியில் எந்தவித கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படாது என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து சேலத்தைச் சேர்ந்த சினிமா ஆர்வலர்களிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் தமிழ்செல்வன். தமிழ் சினிமா வரலாற்றின் தொடக்க காலங்களில் திரைப்பட தயாரிப்புகள் பெரும்பாலும் மும்பை மற்றும் கொல்கத்தா நகரங்களை நம்பியிருந்த நிலையில் 1935 சேலம் ஏற்காடு சாலையில் T.R. சுந்தரத்தால் தொடங்கப்பட்டதுதான் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ. தொடர்ந்து சினிமா துறையில் கோலோச்ச தொடங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் 1950ஆம் ஆண்டு தயாரித்து வெளியிட்ட மந்திரி குமாரி மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததுடன் கருணாநிதி, எம்ஜிஆர் என இருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்பு முறையாகவும் அமைந்தது. இதேபோல தமிழில் முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடங்களும் படத்தை தயாரித்தது உள்ளிட்ட பல்வேறு பெருமைகளும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு உண்டு. இப்படி 100க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் T.R. சுந்தரத்தின் மறைவாலும் திரைப்பட தயாரிப்பு சென்னையை நோக்கியதாலும் கலை இழந்தது. பின்னர் வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்தது. இப்போது சுமார் 1300 சதுரடி நிலத்தில் அமைந்துள்ள நுழைவாயில் மட்டுமே மாடர்ன் தியேட்டர்ஸின் நினைவுகளை தாங்கி நிற்கிறது. அண்மையில் சேலம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் அருகே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். இந்நிலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் அமைந்துள்ள இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து கடந்த 14ஆம் தேதி சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன நிர்வாக இயக்குனர் விஜயவர்மன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பல்வேறு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. டிஇ வராரு, ஏடி வராரு, ஏஇ வராரு, இத்தனை பேர் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு என்னை மிரட்டி என் மன உளைச்சல் ஆக்கி 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் என் வண்டி எங்கள் உள்ளே விடாமல் என் வண்டியை வெளியில் எடுத்துட்டாங்க. இதுகுறித்து விளக்கமளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் உள்ள இடத்தில் வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவோ சிலைகளை நிறுவுவதற்கோ அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லை என அமைச்சர் முத்துசாமி இன்று விளக்கமளித்துள்ளார். நீதிமன்றம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, கண்டபடியெல்லாம் பண்ணிட முடியாது. அது ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமாக இல்லாமல் அவங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் யாரையும் பழிவாங்குகிற நோக்கம் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் எங்களுக்கு அவர் தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து சேலத்தைச் சேர்ந்த ஆவணப்பட இயக்குனர் சண்முகவேலுவிடம் பேசினோம். இது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றணும், அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு போய் இந்த சேலத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. சேலத்தில் சினிமா தென்னிந்தியாவிலேயே முதல் ஸ்டுடியோ கட்டப்பட்டது சேலத்தில் தான். அது மாடர்ன் தியேட்டர் தான். சினிமாவுக்கான அடித்தளத்தை உருவாக்கி அது மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கின இடம் இந்த இடங்கிறது காலகாலத்துக்கும் தெரிகிற மாதிரி இது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றணுங்கிறது என்னோட கோரிக்கையாக இருக்குது. சேலத்தை சேர்ந்த சுசித்ரா ஆனந்த் கூறுகையில், எம்ஜிஆர் சார், கலைஞர் சார் இதெல்லாம் கதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்ச் ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்களும் டிவியில். இது ஒரு மெமரியாக பார்க்குறோம். இதை நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை பாதுகாக்கணும். இதை பார்க்கும்போதெல்லாம் அது ஞாபகம் வரும். ஸோ இதை நம்ம பாதுகாக்கணுன்றது நான் சொல்கிறேன். சின்னதுலேருந்தே வளர்கிறவர்களுமே இந்த ஆர்ச் இங்கே தான் இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இங்கே தான் எம்ஜிஆர், கலைஞர் இவங்க எல்லாருமே கதை எழுதி படம் நடித்து பெரியாளாயினன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இருந்தாலும் இதை பாதுகாக்கணும். செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்கும் கூடுதல் தகவல். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று நெடுஞ்சாலைத்துறை உறுதிப்பட தெரிவித்துள்ள நிலையில் இதனை சேலத்தின் பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சேலம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித். நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.